Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Sojourner Truth ஓட Ain't I a Woman அப்படின்ற prose piece தான் பார்க்க போறோம். So first about Sojourner Truth அப்படின்னா Sojourner Truth எங்க பிறக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டேட்ல தான் பிறக்குறாங்க. So that was under the slavery அப்படின்னு சொல்லலாம். அவங்க பிறக்கும்போதே ஸ்லேவரியில தான் பிறக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து slaves தான். So 1797ல ஸ்மார்ட்கில் அப்படின்ற பிளேஸ்ல நியூயார்க் எஸ்டேட்ல பிறக்குறாங்க. அவங்க ரியல் நேம் என்ன அப்படின்னா இசபெல்லா பம்ஃப்ரீ அப்படின்றது அவங்களோட ரியல் நேம். இசபெல்லா அவங்களோட நேம், பம்ஃப்ரீ வந்து அவங்களோட ஃபேமிலி நேம். She is well known for as the advocate of human rights and the abolitionist அப்படின்னு சொல்லுவோம். abolitionist அப்படின்னு சொன்னா abolition of racism அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஒரு வெல் நோன் அபாலிஷனிஸ்ட் அண்ட் அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடின ஒருத்தவங்களும் இவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நியூயார்க் எஸ்டேட்ல தான் இருக்கு பிகாஸ் ஆஃப் அ ஸ்லேவரி. அந்த ஸ்லேவ்ஸா இருக்கும்போது இவங்களை வாங்கிட்டு போறாங்கல்ல, இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் வந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போறாரு. அவரு யாருன்னா ஒரு டச் பேஸ்ட் அமெரிக்கன். அவரோட நேம் வந்து கர்னல் ஜொஹானஸ் ஹார்டன்பர்க் அப்படின்றது தான் அவரோட நேம். அந்த ஓனர்ஷிப்க்கு கீழே தான் இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஷீ ஜஸ்ட் ரொட்டீன் லைஃப்மா வந்து ஒரு ஸ்லேவரி லைஃப் தான் வந்து இவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அங்க அப்படி கூட ஒர்க் பண்ற ராபர்ட் அப்படின்றவர் வந்து 1815ல இருந்து ஷி வாஸ் இன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் லவ். பட் ஆனா இவங்களோட லவ் சக்சஸ்ஃபுல் ஆகல. ரீசன் என்ன அப்படின்னா ஸ்லேவரி காரணமா அவங்களோட லவ்வை வந்து ஏத்துக்காம அந்த ஓனர் வந்து அவங்கள இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ணிட்டார். அண்ட் நெக்ஸ்ட் டு இட் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தாமஸ் அப்படின்ற ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு 5 சில்ட்ரன் இருக்காங்க. நிறைய இடத்துல 13 சில்ட்ரன் அப்படின்னு ரெஃபர் பண்ணிருப்பாங்க. பட் ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் 5 தான் வந்து இவங்களோட சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்றாங்க. 1827ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஓனர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. தட் இஸ் ஸ்லேவரியில இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஸ்லேவ்ஸா இதுக்கு மேல வாழ முடியாது, அந்த க்ரூயலிட்டியை வந்து இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. எஸ்கேப் ஆகும்போது இவங்களுடைய 2 டாட்டர்ஸோட எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கப்புறமேட்டா இவங்களை யாரு பாத்துக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களோட ஒரு ஃபேமிலி, இன்னொரு ஸ்லேவரி ஓனர்ஷிப் ஃபேமிலி தான். பட் ஆனா ஒரு குட் ஹார்ட்டட் பீப்புள் வந்து இவங்களை வந்து பாத்துக்கிறாங்க. இவங்களே இவங்களோட பசங்க எல்லாரையும் சேர்த்து அவங்க பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்டதான் வந்து ரொம்ப நாள் வந்து அடைக்கலத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அவங்களுக்குள்ள ஒரு ஏற்படுது. அந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ல தான் 1843ல அவங்களோட நேம Sojourner Truth அப்படின்னு மாத்துறாங்க. ஸோ Sojourner அப்படின்னா யாருன்னு சொல்லுவோம்னா ஒரு இடத்துல தங்கி கொஞ்ச நாள் ஒரு இடத்துல தங்கி ப்ரீச் பண்றவங்களோட பேரு Sojourner அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட நேம் எப்படி மாத்திக்கிறாங்க அப்படின்னா Sojourner Truth. ஸோ she is going to preach truth. அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உண்மையான ரிலீஜியன்னா இதுதான் புரிஞ்சுக்கிறாங்க. உண்மை என்னன்றத நான் உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் ஜீசஸ் வந்து அதுக்குதான் வந்து இந்த ரிலிஜன் என்ன வந்து ஆப் பண்ணிருக்குன்னு நான் நம்புறேன். கடவுள் என்ன அதுக்குதான் படைச்சாருன்னு நான் நம்புறேன். அதனால ஐ எம் கோயிங் டு ப்ரீச் ட்ரூத் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமே வந்து Sojourner Truth அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 1840s to 1850s அந்த டைம்ல தான் வந்து இவங்க விமென்ஸ் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அது என்ன விமென்ஸ் ரைட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விமென் ரைட்ஸ்க்காக அமெரிக்கால வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் 1840 to 40s50s சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து மென்னுக்கு ரைட்ஸ் உண்டு, விமெனுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமா தான் பிளாக் மென்னுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டா விமென்ஸ்க்கு ரைட் வேணும், ஈக்குவல் ரைட்ஸ் எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு விமென்ஸ் போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து ஓகே விமென்ஸ் ரைட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா பேசுற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் விமெனுக்கு தான் பேசுறாங்களே தவிர பிளாக் விமெனை கன்சிடரே பண்றது இல்லை. சரியா? அப்போ விமென்ஸ் ரைட்னு எந்த இடத்துல பேசினாலும் அது ரெப்ரசென்ட் பண்றது யாருன்னா ஒயிட் விமனை ரெப்ரசென்ட் பண்ணாங்க, பிளாக் விமனை ரெப்ரசென்ட் பண்ணல. அது யார் புரிஞ்சுக்கிறாங்கன்னா Sojourner Truth புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அதுதான் வந்து ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? சோ அதுக்கப்புறமேட்டா அந்த பேட்டிலே ரொம்ப நாள் வரைக்கும் விமென்ஸ் ரைட்ஸ்க்காகவும் அதுக்கப்புறமேட்டா ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் நிறைய போராடுறாங்க. போராடிட்டு ஃபைனலா அவங்களோட டெத் பெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல் ஹெல்த்தால தான் இறக்குறாங்க. ஸோ ஒரு லாஸ்ட் 10 days வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துட்டு இறந்து போறாங்க. ஸோ டெத் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் கிரீக்ல மிச்சிகன்ல 1883ல இறந்துடுறாங்க. அதனால ஆல் ஓவர் த வேர்ல்டு இவங்களுக்கு வந்து நிறைய மான்யூமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா மிச்சிகன்ல தான் நிறைய இவங்க வந்து லாஸ்ட் டேஸ் இருந்ததுனாலையும் அந்த ஸ்ட்ரீட் நேம்ஸ், ஸ்டாச்சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மான்யூமெண்ட்ஸ் வந்து உங்களால மிச்சிகன்ல பார்க்க முடியும். ஸோ அவங்களோட பயோகிராஃபியை வந்து ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. டைட்டில் என்ன அப்படின்னா Sojourner Truth a life and a symbol அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் எழுதியிருக்காங்க. யார் எழுதினாங்க அப்படின்னா நில் இர்வின் பெயிண்டர் அப்படின்றவர் எழுதியிருக்காங்க. Ain't I a Woman இந்த எஸ்ஸே பார்க்கும்போது
First, இது essay-வா அப்படின்னு கேட்டா, it is not a prose piece actually, it is a speech. எங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1851ல விமென்ஸ் ரைட்ஸ் கன்வென்ஷன் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே நடந்த ஒரு ஈவெண்ட்ல அது எங்க நடந்துச்சுன்னா ஓல்ட் ஸ்டோன் சர்ச் ஓக்ரான் ஓஹியோல நடந்துச்சு. அங்கதான் வந்து இந்த ஸ்பீச்சை வந்து டெலிவர் பண்றாங்க. இவங்கதான் வந்து சஜனரா இருக்காங்களா, ஒரு இடத்துல தங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போகும்போது ஜார்ஜ் தாம்சன் அப்படின்ற ஒரு அபாலிஷனிஸ்ட் கூட தான் இவங்க வந்து டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டு போகும்போது ஹானா ட்ராசி அப்படின்றவர் தான் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணாரு. அந்த ஈவெண்ட்ல இவங்க பேசுறாங்க. இவங்க பேசும்போது 2 பேர் இருக்காங்க இங்க ஆடியன்ஸா. யாருன்னா மாரிஸ் ராபின்சன், இவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா ட்ரூத்தும் மாரிஸும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாரிஸ் ராபின்சன் வந்து ரெவரண்ட் ஃபாதர். ஓகே, அவரும் ஒரு பிரீஸ்ட் தான். ஸோ 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ். அப்புறம் இன்னொருத்தவங்க யார் இருக்காங்க அப்படின்னா பிரான்சிஸ் டானா பாத்தல்ஸ்கேச், இவங்களும் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராபின்சன் வந்து இந்த ஸ்பீச்சை கேட்கிறாரு. கேட்டுட்டு டிரான்ஸ்கிரைப் பண்றாரு. அவங்க பேசினதை அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜூன் 21, 1851ல வந்து ஒரு நியூஸ் பேப்பர் காலம்ல கொடுக்குறாரு. த ஆன்டி ஸ்லேவரி பகில் அப்படின்ற இந்த ஒரு தனி எடிஷன்ல வந்து அந்த ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா என்டையர் விமென்ன்ற ஃப்ரேஸே இல்ல. ஸோ கம்ப்ளீட்டா அவங்க என்ன பேசினாங்களோ அந்த பேசினதை வந்து இவர் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பிளெயினா எழுதியிருந்தார். அதுல வந்து என்டையர் விமென் அப்படின்ற ஃப்ரேஸ் இல்ல. அது வந்து பிளெயினா வந்து அவங்க பேசினதை அப்படியே இருக்கும். ஜஸ்ட் அஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை பப்ளிகேஷன் நம்மளால சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இட் கம்ஸ் அவுட் அஸ் அ ரிட்டன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டா பிரான்சிஸ் கேஜ் என்ன பண்றாரு அப்படின்னா 23rd April 1863ல அந்த டிரான்ஸ்கிரைப்டு வெர்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த வெர்ஷனை வந்து படிச்சு பார்த்துட்டு why not in this way அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு ஸ்பீச் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஆக்சுவலா என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்க வந்து இதுதான் உண்மையா அதுதான் உண்மையான்னு யூ கான்ட் கம் வித் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து என்டையர் விமென் அப்படின்ற ஃப்ரேஸே வந்து இவர்தான் வந்து இன்கார்பரேட் பண்ணி அந்த இடத்துல வந்து பிக்ஸ் பண்றாரு. சரியா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இவர் ஃபர்ஸ்ட் வந்து மேபி இது வந்து ஒரு ஆரட்டாரிக்கல் எபிட்டமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் வந்து அவர் அங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேஸ்ட் ஆன் ஆண்டனி ஸ்பீச் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து ஒரு ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அந்த ஹோல் வேர்ல்டையும் வந்து ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சோ அதே வந்து இவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட செஞ்சிருக்கலாம். மேபி அந்த ஆரட்டாரிக்கல் ஸ்கில் தேவை அப்படின்றதுக்காக கூட இந்த ஃப்ரேஸ் அவர் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ 23rd April 1863ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 years கழிச்சுதான் த நியூயார்க் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற டைட்டில்ல இந்த ஸ்பீச் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதுலதான் வந்து என்டையர் விமென் அப்படின்ற ஃப்ரேஸ் இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதும் சரி, இப்ப நம்ம பார்க்க போற எஸ்ஸேவும் சரி பிரான்ஸ் கேஜோட தான். மாரிஸ் ராபின்சனோடது வந்து எல்லா வெப்சைட்ஸ்லயும் அவைலபிள் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து டாபிக்கை மட்டும் டைப் பண்ணி போனீங்கனாலே உங்களுக்கு 2 வெர்ஷனுமே அவைலபிளா இருக்கு. போத் ஆர் சேம். மீனிங் வைஸ்லாம் எதுவுமே மாத்தல. ஒரே ஒரு இன்கார்பரேஷன் மட்டும் தான் அது என்டையர் விமென்ன்ற ஃப்ரேஸ் மட்டும். And the genre of the speech அப்படின்னு பார்க்கும்போது this is a persuasive speech, abolitionist address அப்படின்னு கூட சொல்லலாம். So let's get into the speech now. Ain't I a women? இந்த சினாரியோவை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சினாரியோனா men has rights whereas women don't have the rights. அப்போ விமனோட ரைட்ஸ்க்காக எல்லாரும் பேசுறாங்க. ஈவன் மென் கூட என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, விமனுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் பேசுறது எதை பேஸ் பண்ணி பேசுறாங்கன்னா ஒயிட் விமனை பேசுறாங்களே தவிர பிளாக் விமனை பேசல. சரியா? இத புரிஞ்சுக்கிட்ட சஜனர் ட்ரூத் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆடியன்ஸை ஃபுல்லா ஸ்டர் அப் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா அவங்களோட லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ண விஷயத்த அழகா வந்து ஸ்டேஜ் மேல போடுறாங்க. அப்படி மேல போடும் போது எல்லாருக்குமே வந்து எப்படி வந்து ப்ரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன்னு சொன்ன உடனே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் கிடைக்குதோ, ஒரு எழுச்சி மாதிரி அவங்களுக்கு எல்லாம் தோணுது. அதே மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. The audience used to feel that அப்படின்றத வந்து இவங்க ப்ரூவ் பண்றாங்க. That's it. So first it starts in this way. Well, children, where there is so much racket, there must be something out of kilter. I think that twixt the Negroes of the South and the women at the North, all talking about rights, the white men will be in a fix pretty soon.
But what's all this here talking about? So she's asked a small and simple questions. And the audience வந்து children அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாங்க. ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க, குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு. So well children, where there is so much racket, there must be something out of kilter. So racket அப்படின்றது இந்த இடத்துல நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கலாம்னா லவுட் நாய்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம். Where there is a revolution, where there is a revolt, there must be something out of kilter. Kilter means order கூட நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம், out of order அப்படின்ட்டு. சோ எந்த இடத்துல வந்து கிளர்ச்சி ஏற்படும் அப்படின்னா ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு புரட்சி வெடிக்கும். So something must be out of order அப்படின்றத அவங்க சொல்றாங்க. Where there is so much racket, so where there is a revolt, there must be something out of order. So I think that Wicks, the Negroes of the South and the women at the North, so white women ஆகட்டும், சவுத் சைட்ல இருக்கக்கூடிய நீக்ரோஸ், தட் இஸ் பிளாக் மென் ஆகட்டும், எல்லாரும் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ரைட்ஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ரைட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒயிட் மேன் கொண்டு கூடிய சீக்கிரத்துல வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க எல்லாரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பர்டிகுலரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றாங்க. That man over there says that women need to be helped into carriages and lifted over ditches and to have the best place everywhere. Nobody ever helps me into carriages or over mud puddles or gives me any best place. And entire women, look at me, look at my arm. I have ploughed and planted and gathered into barns and no man could hit me. And entire women, I could work as much and eat as much as a man when I could get it and bear the lash as well. And entire women, I have borne 13 children and seen most of all sold off to slavery. And when I cried out with my mother's grief, none but Jesus heard me and entire women. So ஒரு ironical questions வந்து அவங்க கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி பேசின ஒரு மேன், பிகாஸ் இவங்களுக்கு முன்னாடி பேசின ஒரு மேன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விமனோட ரைட்ஸ் பொறுத்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா women need to be helped into carriages and lifted over ditches. They must be given the best place everywhere. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா விமன் வந்து ரொம்ப வீக், ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படும். மென்னான நம்ம வந்து we need to help them to get into the carriages or to come out of ditches or எங்க போனாலும் சரி விமனுக்கு நம்ம வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும் எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போனார். ஓகே, கரெக்ட். ஆனா nobody ever helps me into carriages over mud puddles or gives me any best place. So Sojourner Truth அவங்களோட லைஃப்ல பார்த்ததை வச்சு ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. யாருமே எனக்கு வந்து கேரேஜஸ்குள்ள வரதுக்கு ஹெல்ப் பண்ணதில்ல, மட் படல்ஸ்க்கு கூட ஹெல்ப் பண்ணதில்ல, அதே மாதிரி எனக்கு யாருமே வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் கூட எங்கேயுமே கொடுத்ததில்ல. அப்படின்னா am I not a woman? அப்பனா நான் விமன் இல்லையா? அப்ப அந்த ரைட்ஸ் எனக்கு வராதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. Don't I have the rights to have those help? எனக்கு அந்த ஹெல்ப்லாம் கேக்குறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. So am I not a woman to need such help? Look at me, look at my arm. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன பாருங்க, என்னோட ஆர்ம பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்லேவ்ஸா ஒர்க் பண்ணும்போது லேண்ட நான் ப்ளவ் பண்ணிருக்கேன், பிளான் பண்ணிருக்கேன், அங்க இருக்கக்கூடிய கிரெயின்ஸ் எல்லாம் பான்ஸ்ல கேதர் பண்ணி தூக்கிட்டு போய் ஒரே ஆளா போட்டிருக்கேன். யாருமே வந்து எந்த ஒரு மேனுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, ஹெல்ப் பண்ணவும் இல்லை, அந்த பானை தூக்கிட்டு கூட போகவே இல்லை. No men could help me. யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணவும் இல்லை, ஹெல்ப் பண்ணவும் இல்லை. So that means am I not a woman? அப்படின்னா நான் விமன் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. I could work. அவங்க திரும்ப என்ன சொல்றாங்கன்னா I could work as much and eat as much when I have a chance. So ஒரு மேன் எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு என்னால வேலை செய்யவும் முடியும். அதே மாதிரி ஒரு மேன் அளவுக்கு என்னால வேலை செய்யவும் முடியும். அட் த சேம் டைம் ஒரு மேன் எவ்வளவு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சா என்னால சாப்பிடவும் முடியும். நான் என்ன பண்ணிருக்கேன், நிறைய லேஷஸ வந்து பேர் பண்ணிருக்கேன். இது ஸ்லேவா இருக்கும்போது எவ்வளவோ தடவை லேஷ் பண்ணாங்க, மென்ன லேஷ் பண்ற மாதிரி ஈக்குவலா என்னையும் பண்ணாங்க, அதையும் நான் என்ன பண்ணிருக்கேன், தாங்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்க சொல்ற அந்த இலக்கணத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது am I not a woman? So am I not fragile? Am I not what to say? Am I not so
unique in any species அப்படின்ற மாதிரி ஒரு question கேக்குறாங்க. I have born 13 children. So finally அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வெர்ஷன்ல மட்டும் தான் 13 children அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றாங்க. நான் வந்து எனக்கு வந்து 13 குழந்தைங்க இருக்காங்க. I have born 13 children. அது மட்டும் இல்லாம அதுல மோஸ்ட் ஆஃப் நிறைய பேரை வந்து ஸ்லேவரிக்காக விக்கிறது என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். சோ அதெல்லாம் வலி, பயங்கரமான ஒரு வலி. அந்த வலியில நான் அழும்போதெல்லாம், சோ ஒரு தாய் உள்ளத்தோட நான் அழும்போதெல்லாம் ஒருத்தர் கூட நான் யாருமே வந்து கேட்கவே இல்லை. யாருக்கு அதுக்கும் நான் அழற அந்த என்னோட கிரீஃப் வந்து புரியவே இல்லை எக்ஸப்ட் ஜீசஸ். ஜீசஸ்க்கு மட்டும்தான் அந்த குரல் கேட்டுச்சு, வேற யாருக்கும் கேட்கவே இல்லை. So that means am I not a woman? Then they talk about this thing in the head. What's this they call it? Member of the audience whispers intellect. That's it, honey. What's that got to do with women's rights or Negroes' rights? If my cup won't hold but a pint and yours hold a quart, wouldn't you be mean not to let me have my little half measure full? So she asked another question. என்னன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இன்டெலெக்சுவாலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு டக்குனு அந்த வேர்ட் ஞாபகம் வரல, உடனே வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் போட் பண்றாங்க. என்னன்னா then they call about this thing in the head. தலையில இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்கல்ல, ஏதோ ஒண்ணு பிரெயின் சம்பந்தமா ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்கல்ல, அது பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஆடியன்ஸ்ல இருந்து இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வருது. உடனே தட்ஸ் ஹனி, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த கேக்குறாங்க. வாட்ஸ் தட் காட் டு டூ வித் விமென்ஸ் ரைட்ஸ் ஆர் நீக்ரோஸ் ரைட்ஸ்? அறிவுன்ற ஒரு விஷயம், தட் மீன்ஸ் இன்டெலெக்சுவாலிட்டி ஆர் இன்டெலெக்ட் அப்படின்ற விஷயம் ரைட்ஸ்குள்ள எங்க வந்தது? சோ அந்த இன்டெலெக்டுக்கும் விமென்ஸ் ரைட்ஸ்க்கும் நீக்ரோஸ் ரைட்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? அறிவு இருக்கவங்களுக்கு தான் உரிமை கொடுப்பீங்களா? இல்ல இன்டெலெக்சுவாலிட்டின்றதை நீங்க எதை வச்சு டிசைட் பண்றீங்க? ரைட்ஸ்ன்றது வந்து பிறந்த எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயத்த நீங்க எப்படி ஒருத்தவங்களுக்கு தான் இன்னொருத்தவங்களுக்கு தான் சொல்லிட்டு பிரிச்சு பாக்குறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் தோஸ் டூ திங்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ திரும்ப அவங்க என்ன புட் ஃபோர்த் பண்றாங்க அப்படின்னா, இஃப் மை கப் குடன்ட் ஹோல்ட் பட் அ பிண்ட், அதாவது விமனை பொறுத்த அளவுக்கு யோசிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ரைட்ஸ்ன்றது போதும். நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, என்னுடைய ரைட்ஸ் எனக்கு கொடுத்திருக்க ஒரு கப் என்னன்னா பிங்க் சைஸ் தான். பிங்க் சைஸ்ன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 0.57 மில்லிலிட்டர் ஆர் லிட்டர், ஐ திங்க் சோ 0.57 லிட்டர். அதுதான் என்னுடைய கப்போடைய கெப்பாசிட்டி. உங்களோட கப்போட கெப்பாசிட்டி, தட் மீன்ஸ் லெட் இட் பி வித் மென், உங்களோட கப்போட கெப்பாசிட்டி என்னன்னா குவார்ட், 1.14 லிட்டர்ஸ். நான் என்ன கேக்குறேன், என்னோடது பிண்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களோடது குவார்ட்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிண்ட் கூடமா ஃபுல் ஆகுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு செல்ஃபிஷ் மைண்டடா யோசிக்கிறீங்க? என்னோட குவார்ட்டும் ஃபுல் ஆகணும், ஆனா அவங்களோட பிண்ட் கூட ஃபுல் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Wouldn't you be mean not to let me have my little half measure full? எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சத்தையும் முழுசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல என்னதான் நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. Then she points out, then that little man in black there, he says women can't have as much rights as men because Christ wasn't a woman. Where did your Christ come from? Where did your Christ come from? From God and a woman. Man had nothing to do with him. So finally she puts out that, then that little man in black there. So இவங்களுக்கு முன்னாடி பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு ஒருத்தர், ஒரு பிளாக் மேன், சரியா? பிளாக் கலர் ட்ரெஸ்ல ஒருத்தர், லிட்டில் மேன் இன் பிளாக், பிளாக் கலர் ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசிட்டு போனாருல்ல, என்ன சொன்னாரு? He says women can't have much rights as men because Christ wasn't a woman. அவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா, ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் அங்க கொண்டு வரார். விமனுக்கு ஏன் ரைட் கொடுக்கலன்னு கேட்டா, நம்மளோட ரிலீஜன்ல இவ்வளவுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மதத்தின் படி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும் ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து கட்டி போடுறீங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பட் எதுக்கு வந்து ரிலீஜனை ரைட்ஸ் கூட சேர்த்து கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேக்குறாங்க. He says women can't have much rights because Christ wasn't a woman. கிரைஸ்ட் வந்து விமன் இல்ல, கிரைஸ்ட் மென், அதனாலதான் மென்னுக்கு நிறைய ரைட்ஸ் கொடுத்தோம். கிரைஸ்ட் விமனா தான் விமனுக்கு கொடுத்திருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிடுறாரு. இதை கேட்ட உடனே திரும்ப அவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. Where did your Christ come from? எங்க இருந்து வந்தார் உங்களோட கிரைஸ்ட்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எஸ், from God and a
women. So கடவுள் படைச்சாரு, God create பண்ணாரு, மரியா கிட்ட இருந்து அவர் வந்து வந்தார். அங்க மேனுக்கு எந்த விதமான வேலையும் அங்க கிடையாது. Man has nothing there to do with. அப்ப நீங்க எப்படி வந்து விமனுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியும்? So man had nothing to do with it. கரெக்டா? So விமன் கிட்ட இருந்து வந்தவர் தான் கிரைஸ்ட். சோ அப்படி பார்க்கும்போது நீங்க விமன் ரைட்ஸை யாருக்கு முழுசா கொடுத்துருக்கணும்? விமனுக்கு. பட் ஏன் இப்படி பேசுறீங்க? எது ஒண்ணு கேட்டாலும் ஏன் டக்குனு ரிலிஜனோட நேம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறீங்க? அது தப்பு தானே அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. Then she says, if the first woman God ever made was strong enough to turn the world upside down all alone, these women together ought to be able to turn it back and get it right side up again. And now they is asking to do it. The men better let them. So final அவங்க வந்து திரும்ப ஒரு again an allusion. எப்படி வந்து first வந்து ஒரு பைபிள் biblical allusion வந்ததோ இங்கே திரும்ப அதே biblical allusionக்கு தான் போறாங்க. The first women God ever made. It refers to Eve. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஈவ் தான் இருக்கிறதுலே வந்து the tempting mind அப்படின்னு சொல்லிட்டு Eve tempts Adam to do the crime அப்படின்னு சொல்லுவாங்க. So Eve is so poisonous அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இங்க சொல்ல வராங்க. The first woman God ever made was strong enough to turn the world upside down all alone. அப்ப ஈவ் நீங்க சொல்றீங்கல்ல, உங்களோட வார்த்தைப்படியே ஈவ் தான் காரணம் அப்படின்னு வச்சா கூட ஒரே ஒரு விமனா இருந்து ஈவால வேர்ல்ட தலைகீழ மாத்த முடிஞ்சது அப்படின்னா இங்க இவ்ளோ விமன் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா, சரியா, இவ்ளோ விமனும் சேர்ந்தா கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? அதே வேர்ல்ட திரும்பி மாத்த முடியுமே. அதாவது ஈவ் வந்து வேர்ல்ட தலைகீழ மாத்திருந்தாங்க அப்படின்னா இப்ப இங்க இருக்கிற விமனுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தோம்னா அவங்க திரும்பி அந்த ரைட் சைட வந்து மேல கொண்டு வருவாங்கல்ல. why not they turn it to right side up அப்படின்றதுதான் இவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான சான்ஸ் அவங்க கேக்குறாங்க, நாங்க மாத்திரம் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. the men better let them. so தயவு செஞ்சு men என்ன பண்ணுங்க, better leave them and give them a right. they will do it right. அதுதான் அவங்க சொல்ல வந்த விஷயம். so finally she thanked the audience. obliged to you for hearing me, and now old Sojourner ain't got nothing more to say. so finally அவங்க என்ன சொல்றாங்க, thanks for hearing to me. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, because ஏன்னா இப்போ old Sojourner என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. so she is so old. old Sojourner ain't got nothing more to say. so இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டா இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தோணுச்சு, நான் கேட்டுட்டேன், இதுக்கு மேல நான் கேட்கறதுக்கான வார்த்தைகள் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. so that's all about the speech. we'll get into the themes now. so themes அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆப்வியஸ் தீம் தாங்க. so racism and women's rights movement. women's rights movementலயே வந்து ரேசிசம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. எப்படி வந்து ஒயிட் விமனுக்கு ஒரு நியாயம், பிளாக் விமனுக்கு ஒரு நியாயம் பேசிட்டு இருந்தாங்க, அதுதான் வந்து அவங்க ப்ரோவோக் பண்ணணும்னு நினைச்சாங்க, அது செஞ்சாங்க. நெக்ஸ்ட் ஒன் மென் எப்ப பாரு என்ன பண்ணாங்கன்னா மென்னை சுத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க. men are strong, women are weak ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. so மென்னோடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்க நம்மள எப்படி வந்து சப்ரஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. this world is completely for paternalism அப்படின்றத வந்து புட் ஃபோர்த் பண்ணாங்க. அதே மாதிரி ஹிப்போக்ரசி பத்தி பேசினாங்க. ரைட், இங்க இருக்கக்கூடிய ஹிப்போக்ரசின்னு விமன் வந்து வீக் வீக் வீக்னே நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க. so women are not weak because Eve is so strong to turn upside down னா this women are equally strong enough. அப்ப வந்து நீங்க women are weak ன்னு சொல்லிட்டு ஒரு hypocritical statement இனிமேல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. finally she comes for Christianity as an excuse for oppression. எதை சொல்லி அப்ரஸ் பண்ணவே முடியல, law points எல்லாம் பேச முடியல அப்படின்னா finally they come to religious purpose. so ஒரு spirituality அப்படின்றதையும் சரி religion அப்படின்றதையும் அப்ரஷனுக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் இந்த தீம்ல வந்து இந்த ஸ்பீச்ல அவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. so that's all about Sojourner Truth's entire women. hope you like this video. if you like, kindly share and subscribe to the channel. thank you.